வீர ராமபாண்டியன் சார் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், நம்மளோட கூட்டணியில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது, ஜான் பாண்டியனுடையது. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்துடையது. இந்திய ஜனநாயக கட்சி திரு பச்சமுத்து உடையார் அவருடையது. அப்புறம் புரட்சி பாரதம் இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. இன்னும் சில சிறிய கட்சிகள், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது சில சமூக அமைப்புகள் எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் உண்மையில் என்ன நினச்சோம் அப்படின்னா, அந்த கட்சிகளுக்கெல்லாம் சீட் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தான் நினச்சோம். ஏன்னா பிரதமர் அமரக்கூடிய மேடையில் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தாங்க. எனக்கு சில பேர் எல்லாம் கூட எனக்கு திருமாரஞ்சி அமர்ந்திருந்தார். இன்னும் சில முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ட்டு தான் நாங்கள் உண்மையில் நினச்சோம். ஆனால் நம்மளோட ஏடிஎம்கேவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில், நான் என்டிஏ கூட்டணின்னு கூட நான் சொல்ல விரும்பல சார், அதிமுக தலைமையில் இணைந்து இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட கட்சிகள், நான் அப்படிதான் சொல்ல விரும்புகிறேன். அதில் மொத்தம் இன்னும் சிறிய கட்சிகளுக்கு சீட் கொடுப்பதில்லை சார். இல்லை அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வைக்க சம்மதிக்க வைப்பதில் வழக்கத்திற்கு மாறான ஏதாவது தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறதா சார் ஏடிஎம்கேவினுடைய தலைமை? அதாவது இப்படி எந்த தடுமாற்றத்தையும் அதிமுக தலைமை ஒரு எல்லளவும் சந்திக்கவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாத்தீங்களா சார்? இல்ல, நீங்க யதார்த்தத்தை தானே கேட்க முடியும். எவ்வளவுதான் நீங்க இது பண்ணி கேட்டாலும் இந்த கேள்வி எல்லைக்கு விட்டு வெளியே போக முடியாது. இல்ல, இந்த கேள்விகளுடைய வரையறை ஒரு நேற்று இன்று அப்படின்னு ஒரு 48 மணி நேரத்துக்கான கேள்விதான். அதற்கு முன்னால் நீங்க காங்கிரஸ் குழு அமைத்து எத்தனை மாதங்கள் சென்னையில் விடுதிகளிலே தங்கி உணவருந்தி மிச்சர், டீ, காபி, போண்டா என்று 3 வேளையும் சாப்பிட்டு எப்படி கூப்பிடுவீர்கள், எப்போது கூப்பிடுவீர்கள் என்று தவித்து கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு மேல் அழைக்கப்பட்டு, அதிலும் முதலில் இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்து, நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வீர்கள், நீங்க 2 பேராவது கேட்டுட்டு போனாதான் மத்த யாராவது நாங்க சொல்றத கொஞ்சமாவது செவி கொடுத்து கேட்பார்கள். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணு சார். தேர்தல ஸ்ட்ராட்டஜி பண்றது ஒண்ணு சார். ஆனா கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சி. அதைத்தான் அவர் டாக்டர் மிக அழகாக சொன்னார். எவ்வளவு வருத்தம் இருக்கிறது, இணக்கம் இருக்கிறது. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஜெல் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெல்லானவர்களுக்கு இந்தாங்க நீங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுப்பதற்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், நீங்கள் தேர்தல் கூட்டணியை தேர்தல் கூட்டணியாக பார்க்காமல் கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த கொள்கை கூட்டணி, நம்ம தான் கொள்கை கூட்டணியாச்சே, நாங்க என்ன சொன்னாலும் வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லும் போது மன வருத்தத்தை தருகிறது. அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்ததுன்னா, அப்ப இயல்பாகவே நீங்கள் ஒரு கூட்டணி அமைந்த பிறகு உங்கள் கட்சிக்கான யதார்த்த கொள்கையின், உங்கள் கட்சியினுடைய இயல்பான தன்மையில் இயங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த குழப்பமும் இந்த அதிருப்தியும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காரு. எங்களுக்கு நாங்கள் தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இதுல கூட இன்னொரு டாக்டர் சொல்லும் போது ஒண்ணு சொன்னார், இந்த மாதிரி சீட்டை பிஜேபி தான் அதிமுக கொடுத்துன்னு. சார், இந்த ரீல்லாம் நேத்தோட தூளா ஓடி போச்சு சார். இன்னமா சார் இந்த பழைய ரீல ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி எத்தனை இடங்களை யாருக்கு கொடுக்கிறது என்கின்ற அடிப்படையில், அதுல வேற இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு பேக்கேஜா கொடுப்பாங்க. அதாவது பிஜேபி கிட்ட ஒரு மொத்த தொகுதி கொடுத்து அதுல நீங்க அமமுக கொடுங்க, நீங்க அதுல நீங்க இப்ப சொன்னீங்களே பாரிவந்தருக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்க, இவருக்கு கொடுங்கன்னா சொல்லிடுவாங்க. அதிமுகவை அவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு. நீங்க அதிமுக புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி தொகுதி பங்கீட்டை அதிமுகவை எந்த விதமான பலகீனமான நிலைக்கு முற்படுத்தாமல் அம்மா புரட்சி தலைவர் காலத்தில் எத்தனை இடங்களில் போட்டியிட்டாரோ அதே இடங்களில் நிறுத்தி நாங்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இட ஒதுக்கீட்டை பகிர்வை மிக தெளிவாக நேர்த்தியாக ஒரே நாளில் எங்க அதிமுக தலைமைக்கு அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, தலைமை கழகத்துக்கு டிடிவி எல்லாம் பேசுவாரா, டிடிவி எல்லாம் அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விடை. இவங்க ஓட்டிட்டு இருந்த எல்லா அருகிலும் அன்றோடு அருந்து போன ஒரு நிகழ்வை
நேற்று அனைத்து காட்சி ஊடகங்களின் வாயிலாக நம்ம பார்த்தோம். அதனால எங்களுக்கு எந்த பதட்டமோ அழுத்தமோ நெருக்கடியோ இந்த கூட்டணி உடன்படிக்கையில ஏற்படுத்துவதில் இல்லை. நீங்க ஒரு சில நாட்கள் தாமதம் என்பது ஒரு மிகப்பெரிய தாமதம் கிடையாது. அதற்குள் அனைத்தையும் இறுதி செய்வோம். நாங்கள் அடுத்த கட்டமாக இப்ப நாளையிலிருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். அதற்குள் மிக விரைவில் அதிமுகவிலிருந்து அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலும் வர இருக்கிறது. அடுத்து தேர்தல் அறிக்கையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொடுத்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு தேர்தலை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கோம். அதனால இப்ப இன்னொரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சார். அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனா இப்ப கபலீகரத்தோட லிஸ்ட் சொல்லட்டுமா நானே? இஸ்லாமிய இயக்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 சீட்ல 3 சீட்ல ஒரு சீட்டு கபலீகரம் ஆயிடுச்சு. மனிதநேயத்தை தூக்கிட்டாங்க. அடுத்து மறுமலர்ச்சியில 6 சீட்ல 4 சீட் ஆகி அதுலயும் ஒரு சீட்ல உங்க இடத்துல நினைக்காங்க, 3 சீட்டு அங்க இருந்து தூக்கியாச்சு. இப்போ தொகுதி கபலீகரம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு கட்சி பேர் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா பதிவே ரத்தாய் போச்சு. இப்ப மதிமுகவுக்கு 3 தொகுதிகள் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு தொகுதி கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப விசிகாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னே வச்சுக்கலாம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணதை பாத்தீங்கன்னா ஐயோ சார், இந்த 2 நாள் 3 நாள் அவங்க உள்கட்சியில நாங்க மீட்டிங் நடத்துறோம், அது நடத்துறோம், ஆலோசனை பண்றோம்னு கடைசியில 5 கொடுத்தது போதும், ஆனாலும் எங்களுக்கு மனசு சரியில்லைன்னாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்றதுக்கு அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற காமெடி தான் நமக்கு நினைவுக்கு வருது. இதுக்கு எதிர்த்து இத்தனை சீனு? நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வர முடியாது. கொள்கை கூட்டணினா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் 8 இடத்துல நின்னா, திமுக அதற்கான இடத்துல நின்னா, இல்ல வருகிற கட்சிகள் அந்த இடத்துல நின்னா, நீங்க கொள்கை கூட்டணி தானே. உங்க எல்லாம் ஜெல்லாய் போட்டீங்களே, உங்களுக்கு கொள்கையில முரணே கிடையாது. அப்புறம் எதுக்கு குறைக்கணும்? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய இடத்தை குறைக்கணும். அதிமுகவை எதுக்கு நீங்க 3 சீட்டு எங்க சீட்ல நிர்பந்திக்கணும்? அதிவீர ராமபாண்டியன் சார், சார் இங்க என்னன்னா சார், நீங்க எவ்வளவு வேணா நீங்க திமுகவை விமர்சித்துக் கொள்ளுங்கள். நீங்க அதிமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக உங்களுக்கு அதற்கான முழு சுதந்திரத்தையும் நாங்க இங்க கொடுக்கிறோம். நீங்க என்ன வேணா திட்டிக்கிங்க, அதை நாங்க அனுமதிச்சுக்கிறோம். ஆனா குறைந்தபட்சம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் சார். நீங்க திமுக சீட்டை ஒதுக்கி இருக்கிறது சார். எல்லா விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு போன தடவை 6 கொடுத்தாங்க, 8 ஒதுக்கி இருக்கிறாங்க. சரியா? திரு திருமாவளவனும் திரு மு.க. ஸ்டாலினும் கையொப்பமிட்ட ஒப்பந்தம் இருக்குது. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்படி இருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டு இருவரும் சம்மதித்து கையொப்பமிடுகின்றனர். கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவும் அப்படித்தான், காங்கிரஸ் பேரியக்கமும் அப்படித்தான், நீங்க எஸ்டிபியையும் அப்படித்தான், நீங்க சொல்லக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் அப்படித்தான், கொங்கு தேசிய மக்கள் கட்சியும் அப்படித்தான். எல்லா பார்ட்டியும் கையெழுத்து போட்டிருக்குது. ஆனா நேற்று எம்ஜிஆர் மாளிகையில் அமர்ந்து 27 சீட்டு பாஜகவுக்கு, 11 சீட்டு திரு அமமுகவிற்கு, 17 சீட்டு இவருக்கு. நீங்க யாருக்கு? அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க சொன்னீங்கல்ல. இங்க நாங்க இந்த கேள்வி ஏன் கேட்கிறோங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையில் நாங்க சேரல, நாங்க என்டிஏ கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் சொன்னதுனால நேத்து நீங்க கொடுத்தது என்டிஏக்கு பேக்கேஜா கொடுத்தீங்களா 56 சீட்டுங்கிறத எங்களுக்கு கேள்வியே. ஏன்னா நீங்க எந்த பேப்பருமே நீங்க வெளிப்படையாக நீங்க கொடுக்கலையே. இல்ல அதத்தான் உங்களுக்கு மிக தெளிவா அப்படி பேக்கேஜ் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் உடைத்து பிஜேபிக்கு என்று தனித்த இடங்கள் 27 இடங்களை கொடுத்திருக்கிறோம். அமமுகவுக்கு என்று தனித்த இடங்களாகத்தான் கொடுத்திருக்கோமே ஒழிய பேக்கேஜ்ங்கிற கான்செப்டே இங்க இல்ல. அடுத்து பூபதி ஜான் சார் பேசும்போது இன்னொரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு இது தெளிவா. நான் உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்டது எப்படின்னா நான் ரொம்ப வருத்தத்துல தான் கேட்டேன் சார். இங்க பாருங்க சார், ஏடிஎம்கே தலைமையில் சார் இல்ல நான் கேட்டேன் சார், தயவு செஞ்சு இதையும் கேட்டேன், நீங்க சேர்த்து பதில் சொல்லிருங்க. இதையும் கேட்டேன், சேர்த்து பதில் சொல்லிருங்க சார். நாங்க கண்ணார ஒரு பேப்பரை பார்க்க விரும்புறோம் சார். 2025 ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி ஒரு தனியார் ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு
திரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியினுடைய தலைவர்னு திரு அமித்ஷா சொல்லிட்டு போனார் இல்ல. 2026 ஏப்ரல் மாசம் வரப்போகுது சார், எலெக்ஷனே வரப்போகுது. நாங்க அதிமுக தலைமையில் பாஜக 27 இடங்களில் போட்டியிடுகிறது என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு பேப்பரை பார்க்க விரும்புறோம். நாங்க ஒரு வருஷமா ஏங்கிட்டு இருக்கிறோம் சார், ஒரு வருஷமா ஏங்குறோம், எங்களால பார்க்க முடியல. இருங்க சார், அதாவது நேற்று தான் சீட்டுகளை அறிவிச்சிருக்கோம். நீங்க ஒரு வருஷமா ஏங்குறீங்க? ஆமா சார், தேர்தல் நெருங்கும் போதுதான் சார் இல்ல சார், இல்ல அப்படி இல்ல இல்ல சார், நீங்க சமாளிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசலாம் சார். இல்ல சமாளிப்பே கிடையாது இதுல. நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க நல்ல கேள்வியை ரொம்ப தெளிவா வச்சிருக்கீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் சார். அந்த பதில் வந்து பூபதி ஜானுக்கும் பதிலாக இருக்குங்கிறதா என்னோட பேச்சு வழியா. நான் டிவேட் பண்ணி போக விரும்பல. என்ன தெளிவா சொல்றோம்னா, அதாவது நீங்க அன்புமணி ராமதாஸ் டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசினார் நீங்க சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக, ஏங்க நான் போனதே ராஜ்யசபா எம்பி கையெழுத்து போட்டு பதவி அந்த விஷயமா போயிருந்தேன், நான் போய் அமித்ஷாவையே பார்க்கலன்னு அவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க பழைய ரீல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறது முதல். அடுத்து அதே மேடையில அதே அதிமுக தலைமை கழகத்துல வச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நான் தேர்தல் வியூகங்கள் தேர்தலை சந்திப்பது விஷயமாத்தான் பேசினுடைய கூட்டணி சம்பந்தமாக பேசவில்லை என்று அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார். கூட்டணி குறித்த அறிவிப்பை அதிமுகவினுடைய தலைமை கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறோம். இப்ப நீங்க அரவிந்தன் சாருடைய ஒரே இது என்னன்னா, நீங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டு எப்ப கொடுப்பீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் முடிஞ்ச உடனே எல்லோரும் ஒருமித்து கையெழுத்திட்டு மிக தெளிவாக உங்களுக்கு கொடுப்போம். அதுல உங்களுக்கு கையெழுத்து போட்டீங்களா, அவங்க டேட்டு போட்டாங்க, அவங்க லெட்டரேடு அழகா இருந்துச்சு, அவங்க லெட்டரேடு வந்து 9.9 mm அந்த திக்னஸ்ல இருந்துச்சு. இல்ல சார், இல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் எங்க மாறி ஓடிடுவாங்களோன்னு, எங்க கொடுத்த சீட்டு திருமாவளவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 கொடுக்கும் போது கம்யூனிஸ்ட்கள் அதிர்ந்து போயிருவாங்களோங்கிற பயத்தின் அடிப்படையில இது எழுதி வாங்கப்படுகிறதே ஒழிய நம்பிக்கையற்ற தன்மையின் அடிப்படையில் எழுதி வாங்குவதை நீங்க இது வந்து பெரிய ஒரு புரோபகண்டா மாதிரி பண்றீங்க சார் இந்த கேள்வியை. சார் இல்ல சார், இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதிவேல் ராமபாண்டியன் சார், நீங்க திரும்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். இங்க பாருங்க, மூன்று கூட்டங்களை சார் அதிமுக நடத்தல. நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்படவில்லை. நீங்க தனியா போயிட்டு இருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 3 தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 முறை பிரதம மந்திரி வந்திருக்கிறார். ஒரு முறை கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று அவர் பேசவில்லை. ஒரு முறை கூட பேசல. என்ன அதிமுக தலைமையில தான் நாங்க இந்த எலெக்ஷனை சந்திக்கிறோம் அவர் சொல்ல கிடையாது. இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் சார். இங்க பாருங்க, நாங்க உங்களை முழுமையா நம்புறேன் சார். ஏடிஎம்கே தலைமையில் தான் கூட்டணி நான் சொல்றேன் சார். இல்ல அரவிந்தன் சாருக்கு இது புரியாமல் இல்லை. ஆனா நீங்க கேட்கிற கேள்வியில என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு கட்சிக்கு 27 இடங்கள் என்று கொடுத்து முடித்த பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை, யார் எவ்வளவு இடங்கள் யாருக்கு ஒதுக்கி கொடுக்கிறார்கள்னு செயல்ல காமிக்கிறோம் சார். அங்க இருக்கிறவர்களை வைத்து மிக தெளிவாக எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று பக்கத்துல அவங்க இருக்கும்போதுதான் சார் சொல்றோம். நாங்க ஏதோ யாருக்குமே தெரியாத மொழியில சொல்ற மாதிரியும் நாங்க பிரிச்சு கொடுத்த சீட்டுடைய எண்ணிக்கை சொல்லும் சார். அதிமுக எப்படி தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் மிகச்சரியாக எடுத்த சில மணி நேரங்களில் முடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்றேன். நீங்க சார் காங்கிரசுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிகமா கொடுத்தப்பட்டிருக்க விசிகாவுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு, அதுக்கப்புறம் இப்படி உங்களால பெரிய கட்சியில இருந்து ஏன் தொடர முடியல? இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியில என்ன கூத்து நடந்துச்சு? திமுக காங்கிரஸ் கூட்டணி சீட் சரிங்களா? எல்லா தொகுதியிலும் எல்லாரும் கேட்டுங்க, யாருக்கு சீட்டு கிடைக்குதோ அவங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு முட்டி போதி இருக்கு. இன்னமும் இங்க முடியல. இன்னும் கூட்டணி கட்சிகள் 23 வச்சிருக்கீங்க. இன்னும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். நம்ம நண்பர்களை கேட்டு சொல்லுங்க, திமுக நண்பர்கிட்ட, தயவு செய்து தேர்தல் முடிகிறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் ஒதுக்கீடு பண்ணிருவீங்களா மாட்டீங்களா? அதையும் சரி சார், சரி நான் கேட்கிறேன்.